நீங்கள் என்னென்ன மனுஷங்களா நீங்கள், ஒரு குழந்தை சாகடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே. சிவகாமியம்மா அப்போ இருக்காங்க, எஸ்ஆர் சிவகாமியின், அவங்க தான் எனக்கு அம்மா கேரக்டர். பட் அந்த படத்துலேயே ஒரு மெழுகுவத்தி பொம்மை, அந்த குழந்தை மாதிரி மெழுகுவத்தி இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆகிடும். அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்ருப்பாங்க, இப்போ டின்னர் கூப்பிட்ருப்பாங்க. வீட்டுக்கு போயிருப்பேன் நானும். அப்போ ஒரு சின்ன குழந்தை எடுத்துகிட்டு போயிருப்பேன். அப்போது வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடும். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, டே அரவிந்தா மெழுகுவத்தி ஏற்றுறா அப்படின்னு அவன் தேடி தேடி பார்ப்பான். அந்த குழந்தை மெழுகுவத்தி தான் இருக்கும், வேறு இல்லை. தேடிட்டே இருப்பான். என்னடா கண்ணுக்கு இதெல்லாம் இவ்வளோ பெரிய மெழுகுவத்தி இருக்குது, நீ என்ன தேடின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொளுத்தி விட்டுருவேன். அது அப்படியே உருகி அப்படி அப்படியே வந்திருக்கும். பார்க்குறச்சே ஒரு அந்த குழந்தை இதாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. ஃப்ரேம்லேயும் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி அப்படியே தனியாக அது வரும்போது பார்த்துட்டு, அதை பார்த்தோன்னே சரிதான் ஒரு மாதிரி ஆகிடுவான். ஆகிட்டு சொல்ல, நீங்கள் என்னென்ன மனுஷங்களா நீங்கள், ஒரு குழந்தை சாகடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அது இல்லையா அது இல்லையான்னு கத்துவான். உடனே நான் ஒரு அழுக, டே அரவிந்தா என்னடா உன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு என்னை இப்படி அவமானப்படுத்துகிற, இது ரொம்பவே நல்லா இல்லைன்னு அழணும். எனக்கு எனக்கு அழுகே வரமாட்டேங்குது. சரிதாங்க முன்னாடி நான் அவள் சும்மானாவே அப்படின்வா, நம்ம அவள் முன்னாடி அழணுன்றதுக்காக ரொம்ப இதாக பண்ண, அவ்வளோலாம் பண்ணாதம்மா, கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், உங்கள் கேரக்டர் கற்பகம் கேரக்டர் எப்படி அழணுமோ அது மாதிரி அழுங்க அப்படின்னாரு. எனக்கு கிளிசரன் போடுறேன், அந்த அழுகே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னாரு. 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணவர் ஓகே டேக் ஓகே ஆயிடுச்சு.